மறுபடியும் அந்த ரன்பீரோட கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? என்ன மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிற? அட அவனை நினைச்சில்ல, நான் பண்ணல, அத நினைச்சு நான் சந்தோஷமா இருக்கேன். நீ எதுவும் பண்ற மாதிரி தெரியல, அதான் நானே எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். அப்புறம் நான் அத நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஐ அம் சோ ஹாப்பி. ஹாப்பியா? நீ இப்படி ஹாப்பியா இருந்தா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும். அப்படி என்ன பண்ண? நீ தானே சொன்ன காலேஜ் முடியறதுக்குள்ள ரியாக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுப்பேன்னு. ஆனா நீ எதுவுமே பண்ணல, அதான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். நீ காலேஜ் முடியற வரைக்கும் வெயிட் பண்றேன்னு. நீ என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்துவ, அவளை பழி வாங்குறதுல என்ன யூஸ்னு சொல்லுவ, இதோட இந்த விஷயத்தை விட்டுறலாம்னு சொல்லுவ. நீ ஈஸியா இந்த விஷயத்தை விட்டுறலாம், ஆனா நான் அவளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்காம இந்த விஷயத்தை அவ்வளவு சீக்கிரமா விட மாட்டேன். அவளுக்கு நான் பதிலடி கொடுத்துட்டேன். அப்படி என்ன பதிலடி கொடுத்த? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் தான் உன்கிட்ட கேட்டேனே, நீ அதுக்கு அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்ட. ஐயோ, அப்படி சொன்னதுக்கு காரணம் நல்லா யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணலாம்னு சொன்னேன். முதல்ல அம்மா கிட்ட பேசி அம்மா என்ன சொல்றாங்களோ அப்படியே செய்யலாம்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் அம்மா கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ ஏதோ கோளாறு பண்ண மாதிரி இருக்கு. என்ன பண்ணேன்னு சொல்லு. அந்த மேடம் இந்த வேலையை செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. ஜஸ்ட் மெட் வித் a wrong girl. ரியா, ஜஸ்ட் ரிலாக்ஸ். உன்னை நீயே டென்ஷன் ஆக்கிக்காத. உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? நீ என்ன காரியம் பண்ணிருக்க? அவளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம்ல. நீ முதல்ல போய் அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடு. வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட பேசலாம். நான் அதை எடுக்கிற மாதிரி இல்ல. அவ உன் மேல பெரிய பழிய சுமத்துறா, அதுக்கும் நம்ம சும்மா இருந்தோம். அவ உன்னை பழி வாங்க போறேன்னு சொன்னா அதுக்கும் நம்ம சும்மா தான் இருந்தோம். காலேஜ் ஃபுல்லா உன்னோட போட்டோவை போட்டு போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்கா, அப்பவும் நம்ம எதுவும் சொல்லல. இப்ப அவ வண்டியை கிளீன் பண்ண சொல்ற. என்ன போய் அம்மா கிட்ட கேட்க போற? ஏதாவது செஞ்சா அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சியா? அவங்க தான் ஹோஷியார்பூர்ல இருக்கும்போது சொன்னாங்க, யாராவது ஏதாவது செஞ்சா உடனே பதிலடி கொடுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது நீ மறந்துடல, நான் மறக்கல. டிட் ஃபார் டாட். அவளுக்கு இதுதான் சரி. சஹானா, நம்ம அந்த மாதிரி ஆள் இல்ல. எப்படி நீயே சொல்லு பிராச்சி. நம்ம சின்ன ஹோஷியார்பூர்ல இருந்து தான் வந்திருக்கோம். மிடில் கிளாஸ் தான், அதுக்காக நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது. நம்ம இதெல்லாம் தாங்கிக்க ஒண்ணும் இங்க வரல. வீட்ல சித்தி சொல்றத கேட்டு இங்க இவங்க சொல்றத கேட்டு நம்ம எந்த தப்பும் செய்யாம எதுக்கு இந்த பழி? இவங்க சொல்றத நம்ம ஏன் கேட்கணும்? நார்மல் வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாதா? அவங்க அரைஞ்சா நம்ம ஏன் திருப்பி அறைய கூடாது பிராச்சி? நான் டெல்லிக்கு வரும்போது பெரிய கனவோட வந்தேன். இந்த மாதிரி பண்ண ஒண்ணு வரல. இந்த மாதிரி காலேஜ்ல படிக்கணும்ன்றதுக்காக நம்ம மரியாதையை நம்ம விட்டுட கூடாது பிராச்சி. மரியாதை தவிர வேற என்ன இருக்கு சொல்லு? என்ன இருக்கு? எனக்கு கட்டி பிடிக்காத, எனக்கு கை கொடு, எனக்கு துணையா இரு பிராச்சி. சின்ன வயசுல இருந்து என்னோட தப்பு எல்லாத்தையுமே திருத்தின. நானும் நீ சொல்ற எல்லாத்தையுமே கேட்டேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்றத நீ கேளு. நான் சொல்றத தான் நீ செய்யணும். நான் சொல்றத உன்னால செய்ய முடியல, விட்டுடு. நடக்கிறது நடக்கட்டும். எனக்கு தான் ஏதாவது ஆக போகுது, விட்டுடு. ஓகே ஓகே ஓகே. அமைதியாரு, அமைதியாரு. ஓகே, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். பிரீத் பிரீத். கம் ஆன் ரியா, லெட்ஸ் கோ. நடந்தது நடந்துடுச்சு, விட்டுடு. Shut up. How dare they can trouble me? செஞ்சவங்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ கைஸ். ஹாய் ஷைனா. எஸ். என் பேர் ரித்திக். உனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், இருந்தாலும் ஐ மீன் லவ் வித் யூ. அதோ அந்த பொண்ணுங்க அங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்மார்ட்னு அவங்களே நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப நான் பண்ண போற காரியம் அவங்களுக்கே என்னன்னு தெரியாது. Come on yaar, get up. We got some work to do. நீ இவள விரும்புறியா? ஹே ரியா. Whatever. நீ அவளை ரொம்பவே விரும்புறல்ல? ரொம்ப ரொம்ப. அப்போ உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணுமே. அப்பதான் நீ அவளுக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு தகுதியா இல்லைன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவ உனக்கு ஹாய் சொல்லுவா. ரியா, do you know what are you doing? எனக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. இவனை பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோன்னு நான் இப்ப சொன்னேன். இப்ப சரின்னு சொல்லு, அப்புறமா வேண்டான்னு சொல்லிக்கலாம். ஆனா அது எப்படி முடியும்? உன் பாய் ஃப்ரெண்ட் என் பின்னாடி அலையிறது உனக்கு தெரியும்ல? அவனை ஏன் பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். நான் சொல்றத மட்டும் செய். Be a good girl and go and stand there. ஒன்னு என்னோட ஃப்ரெண்ட் நிச்சயமா ஏத்துக்குவா. ஆனா நீ அதுக்கு முன்னாடி சில விஷயம் பண்ணணுமே. அது என்ன டெஸ்ட்? அங்க நேரா ஒருத்தி கேவலமான ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தி நிக்கிறாளே. ராச்சி, காலேஜ்ல இவளை பத்தி தானே போஸ்டர் ஓட்டி இருந்தாங்க. வெரி நைஸ். உங்கள மாதிரி பசங்களுக்கு எல்லாம் தெரியுது. நீ அவகிட்ட போய் அவளை கிஸ் பண்ணணும். நீ இவளை விரும்புறனா அதை செஞ்சுதானே ஆகணும். என்ன நான் சொல்றது? ஷைனாக்காக நான் என்ன வேணும்னாலும் செய். அப்பனா நீ போய் அவளை கிஸ் பண்ணிட்டு வா, நான் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ரைட் ராக்கி? ஆல் ரைட். So go. எல்லாரும் இப்போ உங்க போனை எடுத்து வீடியோ எடுங்க. இந்த வீடியோவை நான் வைரல் ஆக்கணும்.
இந்த வீடியோ டீன் வரைக்கும் போகும். அப்புறம் டீன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. அப்புறம் ஹோஷியார்பூர் மேடமுக்கு பை பை தான். காலேஜை விட்டு வெளியே போயிடுவா. அதுக்கப்புறம் அவ ஊர் பஸ்ல அவளை உட்கார வச்சு அனுப்பி விட வேண்டியதுதான். என்ன சரிதானே? எஸ். So 1 2 3 let's go. Come on guys. ஹலோ. எஸ். நீங்க ஓஷியாப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா, நீங்களும் அதே ஊர் தானா? அவ ஏன் அங்க போய் பேசிட்டு நிக்கிறா? உடனே கிஸ் பண்றா. கதை முடிஞ்சது. நான் வந்து உனக்கு எவ்வளவு தைரியம்? மண்டையை உடைச்சிருவேன். இரு, போலீஸை கூப்பிடுறேன். சானா போன் கொடு. போலீஸை கூப்பிடாதீங்க ப்ளீஸ். போலீஸை கூப்பிடாதீங்க. நான் இப்படி வந்து உங்ககிட்ட பண்ணணும்னு நினைக்கல. பட் ஐ லவ் ஷைனா. அப்ப அவளை போய் கிஸ் பண்ணடா. பிராச்சி கிட்ட எதுக்காக வந்த? ஆக்சுவலி நான் இன்னைக்கு ஷைனா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். அப்போ ஷைனா ரியாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அதனால ரியா என்கிட்ட சொன்னா, நான் சொல்ற வேலையை நீ செஞ்சாதான் ஷைனா உனக்கு ஓகே சொல்லுவான்னு சொன்னா. இப்படி பண்ண சொல்லி அவ தான் என்கிட்ட சொன்னா. நான் இதெல்லாம் ஷைனா எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் செஞ்சேன். How dare, என்ன தைரியம் இருந்தா ஏன் வண்டியில ஸ்டிக்கரை ஒட்டிருப்ப? யூ. சரியான வேலையை செய்யறதுக்கு டேர் இல்ல, இன்டென்ஷன் வேணும். நீ என்ன பத்தி போஸ்டர் அடிச்சு ஒட்டனல, அதுக்கான பதிலடி தான் இது. என்னைக்கு நீ என்ன ராகிங் பண்ணியோ அன்னைக்கே இந்த அறையை உனக்கு கொடுத்துருக்கணும். அன்னைக்கே உன்னை நான் திருத்தி இருந்தா இந்த அளவுக்கு விஷயம் வந்திருக்காது. ஆனா உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இப்படி சொன்னதான மண்டையில ஏறும். உன் அக்கா ஸ்தானத்துல நான் உன்னை அரைஞ்சிருக்கேன். இதுக்கப்புறமும் நீ திருந்தாம இதே மாதிரி ஏதாவது ஏடாகுடமான வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, காலேஜ்ல இருந்து ரெஸ்டிகேட் பண்ண வச்சிருவேன். நீ என்ன இந்த காலேஜ்ல இருந்து ரெஸ்டிகேட் பண்ணுவியா? நான் யாரு தெரியுமா? நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ரொம்ப திமிர் பிடிச்ச ஒரு முட்டாள்னு தெரியும். உனக்கு கடவுள் அழகான முகத்தை கொடுத்திருக்காரு, ஆனா புத்தியை கொடுக்கல. அதனாலதான் உனக்கு நல்லது எது கெட்டது எது, எது சரி எது தப்புன்னு தெரியல. இன்னைக்கு இப்படி நடந்த விஷயம் இனிமே அடிக்கடி நடக்கும். இன்னைக்கு நான் பண்ணிருக்கேன், நாளைக்கு உன் ஃப்ரெண்டு பண்ணுவா, அதுக்கப்புறம் உன் குடும்பத்துல பண்ணுவாங்க. ஏன்னா நீ பண்றதை எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு தாங்கிக்க முடியும்? யூ நீட் டு லேர்ன் a few lessons in life. அதுக்கு முன்னாடி மத்தவங்களோட ஃபீலிங்ஸ மதிக்க கத்துக்கோ. என்ன சொல்றது, நீ உன் ஃப்ரெண்ட கூட விட்டு வைக்கல. எல்லாருக்கும் தெரியும் ஷைனாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு. அந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு இவன் தான் அவன். உன்னோட சுயநலத்துக்காக நீ சொல்றத அவன் செஞ்சா ஷைனா அவன் காதல ஏத்துப்பான்னு நீ சொல்லி அனுப்பியிருக்க. நீ உன் சுயநலத்துக்காக ஒரே சமயத்துல ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸோட விளையாடி இருக்க. பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஷைனா ஒத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் இந்த பையனோட மனசு உடைஞ்சு போயிடும். அப்புறம் இன்னொரு பக்கம் ஷைனாவோட பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் இருக்கும்போதே ஷைனா இன்னொருத்தனோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிருக்கான்னா அவன் ஷைனாவை விட்டுருவான். அப்ப ஷைனாவோட மனசு உடைஞ்சு போயிடும். எந்த ஒரு உறவும் பொய்ய ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோ, முதல்ல இதயம் தான் உடையும், அதுக்கப்புறம் தான் உறவு, அதுக்கப்புறம் மனுஷனே உடைஞ்சு போயிடுவான். ஐ நோ உனக்கு இவ்வளவு எல்லாம் பேசுறத கேட்கறதுக்கு பிடிக்காது. நான் சொல்றதெல்லாம் நீ வேணா மறந்துரு. ஆனா ஒண்ணு, நான் கொடுத்த இந்த அறையை மட்டும் மறக்காத. ஏன்னா இந்த அறை தான் நான் உனக்கு கொடுக்குற வார்னிங், அட்வைஸை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். வா சஹானா. அங்க நான் போயிருக்க கூடாது. ஒருவேளை அவர் என் முன்னாடி வந்திருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன்? இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு நான் வாக்கு கொடுத்திருந்தேன். ஆனா ஒரு தடவையாவது அவரை பார்த்திருக்கலாமோ? என் சின்ன பொண்ணையா நான் பார்த்திருப்பேன். இல்ல பிராச்சிக்காக என் மனசை நான் தளர விடக்கூடாது. அவளுக்கு உதவி செஞ்ச அந்த நல்ல மனுஷனை நான் ஒரு தடவை பார்த்துட்டா போதும். யாரும் உதவிக்கு வராத இந்த ஊர்ல அவர் பிராச்சிக்கு உறுதுணையா நின்று இருக்காரு. அவரை பார்த்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்.
அதுக்கப்புறம் பிராச்சியை இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போயிடுவேன். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நான் ஒருத்தி மட்டுமே இந்த குடும்பத்துல 50 வருஷத்தை முடிச்சிட்டேன். சோ மேன் ஆஃப் த மேட்ச் எனக்கு தான் நிச்சயமா கிடைக்கணும். நீங்க அந்த ஸ்பைசி சிக்கன் ரியாக்கு கொடுத்துருங்க. அவ அங்கதான் இருந்தா, நீதான் அவளை சரியா கவனிக்கல. பெரியமா, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா அவங்க இல்ல. அவ அங்கதான் பறந்தா, நான் என் கண்ணால பார்த்தேன். யார பாத்தீங்க? யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பிரக்யாவை பத்தி. அப்ப நீங்க பிரக்யாவை கோவில்ல பாத்தீங்களா? அவங்க அங்க இருந்தீங்களா? பாத்தீங்களா? அவ என்ன பார்த்தா? நான் சொல்றத அபி நம்ப பெரியமா, மாட்டேங்க. தெரியாம தப்பா சொல்றாங்க. அவ அங்க இல்லவே இல்ல. ஐயோ, பிரக்யா அங்க இருந்தா. என் கண்ணு போய் சொல்லாது, நான் பிரக்யாவை பார்த்தேன். பெரியமா, இதெல்லாம் உங்க பிரம்ம. எனக்கு பிரம்மெல்லாம் இல்ல. நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தேன், கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் அவ என் பக்கத்துல வந்து நின்னா. அவளை நான் பார்த்தேன். அந்த கடவுளா பார்த்து அவளை என்கிட்ட அனுப்பி வச்சதா நான் நினைச்சுக்கிட்டேன். அவகிட்ட பேசினேன். அவ என்ன கட்டி பிடிச்சா. அவகிட்ட நான் வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டேன். ஆனா அவ திடீர்னு திரும்பினா போய்கிட்டே இருந்தா. நான் அபிய கூப்பிட்டேன். பிரக்யா இங்கதான் இருக்கான்னு நான் அபி கிட்ட சொன்னேன். அவ பிங்க் கலர்ல புடவை கட்டி இருந்தான்னு நான் இவகிட்ட சொன்னேன். ஆனா அபி தேடவே இல்ல. பெரியமா, நான் தேடினேன். நீங்க பிங்க் கலர் சாரியை பத்தி சொன்னீங்கல்ல, அது பிரக்யா இல்ல, வேற ஒருத்தி. நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அபி, லிசன் டு ஹர், காம் டவுன், இவங்க ரிலாக்ஸ். நம்ப மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி பிரம்ம அம்மாக்கு நல்லது இல்ல. இவங்க மாசம் மாசம் எதுக்காக கோயிலுக்கு போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சிருக்காங்க. அதாவது அபி கூட பிரக்யா சேரணும். இவங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அந்த காட்ஜி பிரக்யாவை திரும்பவும் என் லைஃப்ல கொண்டு வந்துருவாராம். இதெல்லாம் நடக்கிற விஷயமா? பெரியமா, நீங்க சொல்றதுக்காக நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நான் ஒத்துக்கிறேன். நான் அவளை தேடுறதுக்காக திரும்ப போனேன். அது பிரக்யா இல்ல, வேற ஒருத்தின்னு நான் சொன்னா நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இப்படி நீங்க ஏதாவது யோசிச்சு யோசிச்சு உங்க உடம்ப ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. அம்மா, அவ என் லைஃபை விட்டு போயிட்டா. இப்ப நீங்க அவளை உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. பெரியமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பிரக்யா வந்து உங்களை பாக்குறதுக்கோ என்ன பாக்குறதுக்கோ அவ ஒண்ணும் நல்லவ கிடையாது. உங்களை இந்த நிலைமையில பார்த்துட்டு அவ எதுக்காக உங்களை விட்டுட்டு ஓடணும்னு சொல்லுங்க. நீ வாய மூடு. பிரக்யா வந்தா. பிரக்யா ரொம்ப நல்லவ. அவ என்ன பார்த்தா, ரியாவை பத்தி என்கிட்ட கேட்டா. அவ யார பத்தி கவலைப்பட மாட்டாமா. என்ன பத்தியோ ரியாவை பத்தியோ அவளுக்கு எந்த கவலையும் இல்ல. அவ போகும்போது சொல்லிட்டு போனாலே, இந்த ஊருக்கும் வரமாட்டேன், இந்த வீட்டுக்கு வரமாட்டான்னு. அது அவ இல்லன்னு நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவ இருக்கா. அவ நல்லா இருக்கா. அவ வந்துட்டா. ரியாவுக்காக, எனக்காக. நான் அவளை பார்த்தேன். அவளை பார்த்தேன். நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன சொல்லி நான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியலமா. அபி, இங்க பாருங்கம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். இவங்கள ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. நான் அவர்கிட்ட பேசுறேன். கண்டிப்பா நான் பேசுறேன். நீங்க உங்க ரூமுக்கு போங்க. அவ வந்தா. ப்ளீஸ் அவளை நான் பார்த்தேன். கூட்டிட்டு போங்க. அவளை நான் பார்த்தேன். அவளை பார்த்தேன். அவ நல்லா இருக்கா. அவ ரியாவை பத்தி கேட்டா. நான் அவகிட்ட வீட்டுக்கு வான்னு சொன்னேன். ஆனா அவ திடீர்னு திரும்பி அப்படியே போய்கிட்டே இருந்தா. நான் சொல்றத அபி நம்ப மாட்டேங்கிறான். சரி சரி பாட்டி, அவ பார்த்தேன். நீங்க வாங்க பாட்டி. இந்தாங்க. என்ன? I don't want. Of course you need it. இது உங்களுக்கு இல்ல, உங்க மனசை சாந்தப்படுத்த. முதல்ல இதை கொஞ்சம் குடிங்க. நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா இப்படிதான் எல்லார்கிட்டயும் கோவப்படுவீங்க. ஆனா பாட்டி கிட்ட நீங்க அப்படி பேசிருக்க கூடாது. என்ன பண்ண சொல்ற? அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அவங்க நான் சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே. அவங்க இந்த குடும்பத்துல பெரியவங்க, வயசானவங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படுது, எக்ஸ்ட்ரா கேர். ஆனா நீங்க அவங்க கிட்ட போய் அபி நீங்க இந்த மாதிரி ரூடா அவங்க கிட்ட நடந்துக்க கூடாது. கொஞ்ச நாளாவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். யார் அவங்க கிட்ட பேசினாலும் எனக்கு வயசாயிடுச்சு, என்னால முடியலன்னு சொல்றாங்க. வீட்டுல இருக்க பெரியவங்க யாராவது இப்படி பேசினாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம அன்பா பேசணும், கோவப்படக்கூடாது. ஆனா நீங்க போய் அவங்க கிட்ட ஒருவேளை அவங்க பிரக்யாவை பார்த்தேன்னு சொன்னா ஒத்துக்க வேண்டியதானே? அதுக்கு பதில் நான் பிரக்யாவை பார்க்கல, பிரக்யான்னு ஒருத்தங்க இல்லவே இல்லைன்னு அவங்க கிட்ட போய் சொன்னா எப்படி? அவங்கள சந்தோஷப்படுத்த அவங்க பேசுறத ஒத்துக்கோங்க. என்ன சொல்ற? நான் அவங்கள சந்தோஷமா வச்சுக்கலையா? of course நீங்க பண்றீங்க.
ரியாக்கு அப்புறம் அவங்க மேலதான் நீங்க ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா குறைஞ்சபட்சம் அவங்க சொல்றத புரிஞ்சுக்கலாம்ல. நான் என்ன பண்றது? நான் மட்டும் ஏன் மத்தவங்களை புரிஞ்சுக்கணும்? மத்தவங்க ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? என் மனசுல என்ன இருக்குன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா என்ன சந்தோஷப்படுத்த வேண்டாம். அட்லீஸ்ட் அவங்க என்ன கஷ்டப்படுத்தாம இருக்கலாம் இல்லையா? என்னோட ப்ராப்ளம் என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் முன்னாடியே அவங்க பிரக்யா பேரை எடுக்கணும். நான் அவங்களுக்காக மட்டும் தானே கோவிலுக்கே போனேன். ஆனா அவங்க என் லைஃப்ல பிரக்யாவை மறுபடியும் கொண்டு வரதுக்காக போறேன்னு சொல்றாங்க. ஏன் சொல்லணும் அவங்க அப்படி? அவங்க என்ன கவனிச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? என்ன கவனிச்சுக்க எனக்கு தெரியாதா? இது வரைக்கும் நான் வாழ்ந்துகிட்டு தானே இருக்கேன். இது வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கேன். இனிமேவும் நான் சந்தோஷமா இருப்பேன். அவ பேரை எதுக்கு மறுபடியும் எடுக்கிறாங்க? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க, நீங்க உங்களோட சிங்கிங் ப்ரொஃபஷனலை ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸா கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்காக ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு அவார்ட் கிடைக்குது. யூ ஆர் த வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மேன். எனக்கு உன்னுடைய பாராட்டெல்லாம் வேண்டாம். வாட்ஸ் யுவர் பாயிண்ட்? மை பாயிண்ட் இஸ் திஸ். நீங்க உங்க பிசினஸ்க்காக எல்லாம் பண்றீங்க. ஆனா உங்க லைஃப்ல எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நேரமே இல்லையா? நீங்க எல்லாருக்காகவும் இருக்கீங்க. ஆனா உங்களுக்காக யாருமே இல்ல. உங்க மனசுல இருக்க விஷயத்த சொல்றதுக்கு உங்களுக்கு யாருமே இல்ல. உங்களுக்காக நீங்க இது வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா? அபி நீங்க just leave me alone. இதுக்கு மேலயும் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அபி நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் விட்டுடு. ஓகே. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அவனை கொஞ்சம் பாருமா. சரி வா. அபி அப்பா அவர் அங்கதான் இருந்தாரா? என்ன மாதிரியே அவரும் என்ன பார்த்திருப்பாரா? அவர் என்ன பார்த்திருக்க கூடாது. நான் இங்க வந்திருக்கேன்னு அவருக்கு தெரியக்கூடாது. இனிமே என்னைக்குமே அவர் என் முகத்தை பார்க்க கூடாது. நான் இன்ன வரைக்கும் அவ முகத்தை பார்க்க விரும்பல. எப்பவுமே பார்க்க மாட்டேன். நான் எப்பவுமே உங்களை பார்க்க விரும்பல. நானும் என் பொண்ணும் எப்பவும் இந்த ஊருக்கும் வரமாட்டோம், இந்த வீட்டுக்கும் வரமாட்டோம். நம்ம 2 பேருக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் என் பொண்ணை மட்டும்தான் பார்க்க விரும்புறேன். ஒரே ஒரு தடவை பார்க்க விரும்புறேன். அவர் நல்லா இருக்காரு, இங்கதான் இருக்காருன்னு பாட்டி சொன்னாங்க. அவரை ஒரு தடவையாவது பார்த்துருக்கலாம். இல்ல என் பொண்ணை மட்டும்தான் எனக்கு பார்க்கணும். அவளை பார்த்தா போதும். என் பெரிய பொண்ணு நீ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. ரியாவுக்கு அம்மா இல்லாம பண்ணிட்ட. ரியாவுக்கு அம்மா ஞாபகம் வராம நான் அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டேன். இப்ப நான் வாழ்ற வாழ்க்கையில பிரக்யா மறுபடியும் வரதை நான் நிச்சயமா விரும்பல. அவளை நான் வரவிட மாட்டேன். ஆனா அவளுடைய ஞாபகத்தை என்னால எப்படி தடுக்க முடியும்? எவ்வளவு மறக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேனோ அவ்வளவு அவளை பத்தி ஞாபகம் வருது. எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ அனுபவிச்சிட்டேன். இதுக்கு மேல முடியாது. எனக்கு எதுவும் வேண்டாம். உங்க பேர் இருக்கிற எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் இந்த ஊருக்கு வந்திருந்தாலும் எங்க 2 பேர் வாழ்க்கைக்குள்ள உங்களை வரதுக்கு நான் விட மாட்டேன். ராஜியை உங்களை பார்க்கவே நான் விட மாட்டேன். அவளுக்கு உங்களை எப்பவுமே தெரியக்கூடாது. நான் உன்னை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா யாராவது உன்னை பத்தி எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எனக்கு சம்மந்தப்பட்டவங்க இல்லைன்னா வேற யாராவது. அதுக்கப்புறம் நான் எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை செய்யறேன். நானும் ரியாவும் உன்னை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கோம். ஆனா நான் உன் நிழலை பார்த்து உன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறேன்.
என்னை எதுக்காக வாழ விட மாட்டேங்கிற? நான் பண்ணணும்னு நினைக்கிறத ஏன் என்ன பண்ண விட மாட்டேங்கிற? போயிடு, என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடு. Just stay away from me, my mind and my heart.